கல்யாண விஷயத்துலதான் எனக்கும் தம்பிக்கும் மனஸ்தாபம் வந்துச்சு. அது இப்ப தீந்து போச்சு. சக்திக்கு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. உன் மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. உங்களை மாதிரி சக்தியோட பிறந்த வீட்டு பணத்தை பார்த்தோ வசதியை பார்த்தோ நான் என் மனசை மாத்திக்கல. சிவனேசன் தம்பி சக்தியை பத்தி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என் மனசை மாத்திருச்சு. வளர்த்த பொண்ணோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு அந்த தம்பி துடிக்குது. அப்படி இருக்கும்போது பெத்த பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தானே நியாயம். அதைத்தான் நான் செய்ய போறேன். நாளைக்கே சக்தியோட அப்பாவை பார்த்து பேச போறேன். அம்மா, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது சந்தோஷம்தாம்மா. ஆனா நாங்கெல்லாம் சொல்லி கேட்காம யாரோ ஒருத்தர் சொல்லி மனசு மாத்திக்கிட்ட பாரு, அதை கேட்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. விடு சூகுணா, காரியம் தானே நமக்கு முக்கியம். காரணம் எதுவா இருந்தா நமக்கு என்ன? அம்மா, இந்த கல்யாண பேச்ச கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா? சரியா போச்சு. மச்சான் புதுசா ஒரு பூதத்தை கலப்புற. ஏன்பா அப்படி சொல்ற? சக்தி விஷயத்துல எனக்கு இருக்கிற ஒருத்தல நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சக்தி வேணா பெத்த அப்பதான் முக்கியம், அவர் கூட போயிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் என்றைக்குமே சிவனேச மாமாவோட பொண்ணு தான்மா. கல்யாண மண்டபத்தில் அவர் தான் அப்பாஸ்தானத்தில் இருந்து சக்தியை தார்வாத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்மா. மச்சான், நீ போகாத ஊருக்கு வழி தேடுற. சிவனேச சொல்லித்தான் அத்தை இதுக்கு சம்மதிச்சாங்கன்னு தட்சிணாமூர்த்தி சாருக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த சம்பந்தமே வேணான்னு சொல்லிடுவாரு. அந்த ஆட்டோக்காரன் சக்தியை தாரவாத்து கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுற. அப்படின்னா உன் கல்யாணம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஆமாப்பா லக்ஷ்மி, நீ சிவனேசன் தம்பி மேல வச்சிருக்கிற மரியாதையை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கான சூழ்நிலை இப்பவே வருமான்னு சொல்ல முடியாதுப்பா. எல்லா பிரச்சனைகளையும் உடனே தீர்த்திட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நாம அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கணும். இப்பவே சக்தியோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரான்னு நமக்கு தெரியாது. முதல்ல நான் போய் பேசிட்டு வரேன். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிம்மா. லக்ஷ்மி, இப்பதான் உன் விருப்பப்படி கல்யாண பேச்சு பேசுறோம்ல, இன்னி அதுக்குப்பா வெளியில தங்கிக்கிட்டு இப்பவே உன் துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துரு. ஆமாண்ணே, அம்மா சொல்ற மாதிரி செய்யணே. சரிம்மா, நான் வரேன். வா. என்ன ஜில்லு இது? உங்க அம்மாவும் தம்பி என்ன ராஜ பரம்பரையா? எப்ப பார்த்தாலும் சொத்து வேணாம் சொகம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா மருமகங்கிற சொத்தை மட்டும் அவங்க வச்சுக்கிட்டோம். அவன் மூலமா வர சொத்தை நாம வச்சுக்குவோம். என்ன நடந்தாலும் சரி, அந்த 30 டார்கெட்ல இருந்து நம்ம மாறவே கூடாது. ஓகேவா?
சுசி, சுசி, மாமா கொஞ்சம் காஃபி தெரியாமா? ஆ உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது கிடைச்சிருச்சுன்னா அடுத்த நாளே உங்க கல்யாணம். என்ன? மாமா ஆ? காஃபி. உட்காருமா. பரவாயில்ல, உட்காருமா. சுசி, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, என்ன மாமா இது? என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என் பிள்ளைங்க என் வாழ்க்கைன்னு சுயநலமா இருந்துட்டேன். திலீபன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ எப்படி தவிப்பேன்னு நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. அப்படி எதுவும் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. திலீபன் போட்டோ வச்சு நீ அழறத நான் பார்த்தேன். உன்னோட இந்த வேதனைக்கு நான் தாம்மா காரணம். என்னைக்கு இருந்தாலும் பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட போய் சேர்ந்துருவாங்கன்னு நான் யோசிச்சிருக்கணும். உன் மனசுல திலீபன் மேல ஆசையை வளர்த்துருக்கவே கூடாது. சின்ன வயசுல இருந்தே உங்க 2 பேரையும் ஜோடி சேர்த்து பேசி உன் வாழ்க்கையிலையும் பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டம்மா. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு மாமா? ஏன் எல்லா பழைய தூக்கி உங்க மேல போட்டுக்கிறீங்க? இல்லம்மா, என் பொண்ணு சொல்றது சரிதான் மச்சான். நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையில தான் நீயும் ராஜேஸ்வரியும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அது நடக்காதுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இனிமே புலம்பி என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஏற்ற மாதிரி மனசை மாற்றிக்க வேண்டியதானே? இல்ல மாமா, எனக்கும் பசங்களுக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா திலீபனுக்கும் சுசிக்கும் இருக்கிற பந்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா திலீபனை இவ புருஷன் ஸ்தானத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கான். அவ இல்லைன்னா இவ எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடுமாமா. உண்மைதான்ப்பா. நாம தான் ஏதாவது முயற்சி செஞ்சு இவளை கரையேத்தணும். இவ விரும்பிட்டாங்கிறதுக்காக அந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் மாப்பிள்ளை கேட்டு நிக்க முடியுமா? அதுக்கு அந்த மனுஷன் எந்த காலத்திலையும் ஒத்துக்க மாட்டாரு. உன்னையே அவரால் ஏத்துக்க முடியல. உன் மூலமா வர உறவை மட்டும் எப்படிப்பா அவர் ஏத்துப்பாரு? அதுக்கு பயந்துகிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுக்கா. வள்ளி அண்ணி காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன். வேண்டாம் மாமா, எனக்காக நீங்க யார் காலையும் விழ வேண்டாம். சக்தியா நீ நல்லா இருந்தா மட்டும் போதும் தானே நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி தான் திலீபன் மாமா அங்கேயே சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். கடைசி வரைக்கும் உங்க மருமகளாவே இருந்துடுறேன். இந்த வார்த்தையை கேட்டு என்னால சந்தோஷப்பட முடியலம்மா. நீ விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தானே எங்களுக்கு உண்மையான சந்தோஷம். நான் தான் அவரை மறந்துடுறேன்னு சொல்றேனே மாமா. இப்போ கஷ்டமா தான் இருக்கும். ஆனா காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும்.
எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சமாதானப்படுத்துறதா நினைச்சு உன்னை நீயே ஏமாத்திக்கிறியாமா? சக்தி கல்யாண பத்திரிக்கையில உங்க 2 பேர் பேரையும் ஒட்டி வச்சு அழக பார்த்தவ நீ. உன்னால திலீபனை மறக்கவே முடியாதுமா. மறந்துட முடியும்னு நெஞ்ச தொட்டு சொல்லு பாப்போம். நம்ம குடும்பத்துல நடந்த பிரச்சனையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில தீர்வு கிடைச்சிருச்சு. பிள்ளைங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பெற்றவங்களோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இத்தனை வருஷமா அவங்களோட நான் சந்தோஷமா வாழ்ந்ததை நினைச்சு நானும் என் மனசை தேத்திட்டேன். ஆனா நீ திலீபனோட இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையம்மா. இப்படியெல்லாம் வாழணும்னு என்னெல்லாம் கனவு கண்டிருக்கியோ அந்த கனவு வீணாயிடக்கூடாது இல்லம்மா. மச்சான், மாமா, இந்த விஷயத்துல யாரும் எதுவும் பேசாதீங்க. எனக்கு எப்படி சக்தி லக்ஷ்மி கல்யாணம் முக்கியமோ அதே மாதிரி சுசி திலீபன் கல்யாணமும் முக்கியம்தான். இதை எப்படியாவது நடத்தி காட்டுறேன். சரிப்பா, சில விஷயங்கள உன் பிடிவாதத்தை யாராலையும் மாத்த முடியாது. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுபடியே செய். அப்படியே நாங்க சொல்றதையும் நீ கொஞ்சம் கேட்கணும். உன் மனசும் உடம்பும் இப்ப இருக்கிற நிலைமை இல்ல. நாங்க உன்னை தனியா விடுற மாதிரி இல்ல. ஒண்ணு நீ எங்க வீட்டுக்கு வரணும், இல்ல நாங்க அங்க காலி பண்ணிட்டு இங்க வரணும். உனக்கு எது சௌகரியம் நீயே சொல்லுப்பா. இந்த வீட்டுல நான் தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? நீங்க எல்லாரும் என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. நீங்களே வந்துருங்கக்கா. சரிப்பா, நானும் மாமாவும் போய் அந்த வீட்டுக்கார மட்டும் பேசிட்டு வந்துடுறோம். சரிங்கக்கா. சுசி, நீ சமையலுக்கு ஏதாவது ரெடி பண்ணு. இந்தாம்மா சாப்பிடுங்க. ஏம்மா சக்தி, இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்காம ஏன் 3 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க? பாக்குறோமா, இன்னைக்கு தானே வந்திருக்கோம். உங்க 3 பேரோட சங்கடமும் எனக்கு புரியுதுமா. புது இடம், புது சூழ்நிலை, ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். நாளாக நாளாக சரியா போயிடும்மா. இத பாருமா, இதுதான் உங்க வீடு, இதுதான் உங்க வாழ்க்கைன்னு மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும்மா. முயற்சி பண்றோமா. ரொம்ப சந்தோஷமா. ஏமா சக்தி, நான் என்ன கேட்டாலும் நீ மட்டும்தான் பதில் சொல்லுவியா? இவங்க 2 பேரும் பேசவே மாட்டாங்களா? அம்மான்னு தெரியாத வரைக்கும் திலீப் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தா. நிலா என் கூட சண்டையே போட்டிருக்கா. இப்ப 2 பேரும் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. பேசக்கூடாதுன்னு இல்லம்மா, என்ன பேசுறதுன்னு தெரியல, அதான். என்ன பேசினாலும் நான் தப்பா எடுத்துக்கவே மாட்டேன். இந்த அம்மா கிட்ட உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். சிவனேசன் தம்பி கூட எந்த அளவுக்கு சகஜமா இருந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம். சரி சரி, 3 பேரும் என் கூட வாங்க, வீட்டை சுத்தி காட்டுறேன், அப்படியே உங்க ரூம் எதுன்னு காட்டுறேன். வாமா சக்தி, வா வாங்க, எழுந்துருங்க, வாங்க, வாமா, வா நிலா, வா 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 வாங்க, வா திலீபா, வாங்க, வாமா. அது பால்கனி. இங்க வா. இந்த பக்கம் போனா மொட்டை மாடிக்கு போலாம், சரியா? அப்புறம் இங்க 3 ரூம் இருக்கு. நிலா, இதான் உன்னோட ரூம். வா, திறந்து காட்டுறேன். நீங்களும் வாங்க, வாங்க. நிலா, ரூம் பிடிச்சிருக்கா? சரி, நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. வாங்க.
வாப்பா வா வாமா. திலீபா இதான் உன்னோட ரூம். வா வா சக்தி வா. உள்ள வாப்பா. வாங்க. திலீபா இதான் உன்னோட ரூம். பிடிச்சிருக்கா? சக்தி என் கூட வாமா. வா. இதோ இதான் உன்னோட ரூம். உள்ள வா காட்டுறேன். வா. வாமா சக்தி உள்ள வா. இதாமா உன்னோட ரூம். போய் பாரு. பிடிச்சிருக்கா? என் மனசுல பட்டதை சொல்லட்டுமாமா? இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒன்னா இருந்த 3 பேரையும் தனித்தனி ரூம் கொடுத்து எங்களை பிரிச்சிட்டீங்களே. உங்க புருஷன் மேல நீங்க அளவுக்கு அதிகமாவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு?